புதுமலத்தூவி புன்னகை ஏந்தி வரவேற்போம் வரவேற்போம். உங்கள்கிட்ட வந்து கோழி முட்டை இருக்குது, வான்கோழி முட்டை இருக்குது, வாத்து முட்டை இருக்குது, கினிக்கோழி முட்டை இருக்குது. உங்களோட இடம் இப்போ எங்களோட இந்த விசோடு பகுதியில் அமைஞ்சிருக்கு. உங்களோட இடம் இடத்துல இருக்குது. எவ்வளோ முட்டை உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்? இந்த உலகத்தில் அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை. இருந்தாலும் ஒரு உதவிக்கரன்ற ஒரு மனிதர்கள் இருக்கும்போது அந்த உதவியை பெற்று அந்த பிள்ளைகள் படித்து வாழ்கிறதுன்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். எங்களோட சமுதாயத்தை சீரழிக்கிற நடவடிக்கைகள் பல நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு அதை தடையை உடைக்கிறதுக்கு முக்கிய காரணமா எனக்கு எதுக்கு பாராட்டுங்களா? நான் கேட்டேனா எல்லா ஊரையும் விட இந்த கண்ணையினர் ஒரு தனி பேர். எல்லா மக்களும் ஒற்றுமையானவர்கள் என்ற ஒரு தன்மை வந்து இருக்குது. எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. இப்போ நாங்கள் வியாபாரம் செய்கிறார்கள், எங்கே காசு போட்டாலும் அதுக்கு ரிட்டர்ன் இருக்கான்னு பார்க்குறது எங்கட குணம். மற்றது இப்போ இவ்வளோ டைம் எடுத்து இங்கே வந்திருக்கிறீங்கன்னா எனக்கு விளங்குது நீங்கள் இது எவ்வளோ முக்கியமாக யோசிக்கிறீங்களாண்டு. இலவச கல்வி நியமானது தொடர்ந்து மியங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் கண்ணகியாமல் நல்ல உடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தங்களது உழைப்பினை எங்களுடைய கல்விக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் விதுரன் மாமா, ஜெயலீலன் மாமா இருவர்களையும் நாம் வருக வருக என வரவேற்கின்றோம். அனைவருக்குமே சந்தோஷமான அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். 12/7/2024 இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் தவற விட்டால் இன்னொரு 1.5 மாதத்துக்கு எதுவுமே செய்து கொள்ள முடியாது. நல்ல சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறீங்க. லண்டனில் இருக்கிற ஜோகத் சந்திரபோஸ் சுபாஷினி என்று சொல்லக்கூடியவாளை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அவாவும் நானும் இணைந்து ஒரு தொழில் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறோம். அதையும் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி லண்டனில் இருக்கிற 2 நண்பர்கள் இணைந்து என்ன செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு மக்கள் எவ்வளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் என்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜெயநிதன், விதுனன் என்று சொல்லக்கூடிய 2 நண்பர்கள் இணைந்து எங்களுடைய பகுதிகளில் 2 கிராமத்தில் வந்து சிறப்பான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் தான் பார்க்க போகிறோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற இந்த ஆதரவு தான் இந்த செயல்பாடு செய்கிறதுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக வந்து இருக்கிறது. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களோட முதல்கட்ட வேலை திட்டமாக வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற புன்னை நீராவியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஒருங்கிணைந்த பண்ணை. கட்டமாக வேலை திட்டங்கள் வந்து நடக்க போகுது. இங்கே வந்து கோழி குஞ்சு உற்பத்தி நிலையம், கோழி குஞ்சு, வான்கோழி, வாத்து, பெண்டம், கினிக்கோழி அப்படின்னு சொல்லி பறவை ஐட்டங்கள் என்னென்ன முட்டை போடுற ஐட்டங்கள் இருக்குதோ அவ்வளோத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரிக்கான ஒரு உற்பத்தி நிலையத்தை தான் எங்களுடைய புன்னை நீராவி, விசோடு புன்னை நீராவி பகுதியில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். யாருடைய இதில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோகத் சந்திரபோஸ் சுபாஷினி. ஜோகத் சந்திரபோஸ் சுபாஷினி என்று சொல்லக்கூடியவாட காணி தான் இந்த காணி. அவை வந்து லண்டனில் இருக்கணும். இப்போ அவாட ஒத்துழைப்போட அவாவும் நானும் இணைந்து இந்த செயல்பாட்டை வந்து செய்திருக்கிறோம். இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மாதிரிக்கும் அதே மாதிரி தொழில் வாய்ப்புகளை ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தில் தான் இதை வந்து ஆரம்பிச்சதில் பிரதான நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வளப்பாளர்களை ஊக்குவிக்கணும், அவைகளுக்கு விற்பனை வாய்ப்பையும் ஏற்படுத்தணும். வளப்பாளர்கள் இப்போ சுற்றி இருக்கிற ஆக்கள் வந்து வளர்த்தா முட்டை கொண்டு எவ்வளோ முட்டையும் விற்பனை செய்யலாம். அதே மாதிரி கோழியாவும் வந்து விற்பனை செய்யலாம். எங்கேயுமே சில பேர் வந்து உற்பத்தி செய்துட்டு எங்கே விற்கிறது எங்கே கொடுக்குறேன்னு தெரியாமல் இருப்போம். இப்போ எல்லாருக்குமே ஒரு மெயினான தளமாக மத்திய நிலையமாக இந்த இடம் வந்து இயங்கி கொண்டு இருக்கும் புன்னை நீராவி பகுதியில். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ இதுதான் இப்போ முதல் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் வந்து ஒரு நல்ல நாள். இந்த நாளை விட்டால் ஆடியில் எதுவும் செய்திங்கன்னு சொன்னால் ஆட்டி படைக்குமென்ற மாதிரி நம்மளோட பழைய ஆக்கள் சொன்ன கதையை வச்சுக்கொண்டு இன்றைக்கு கட்டாயம் திறந்தே ஆகணுமென்றதால தான் இன்றைக்கு இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். வாங்க அனுபவமான தொழில் இது. வந்து நான் 3-4 வருஷத்துக்கு முதல் இதில் வந்து தேர்ச்சி பெற்ற நான் இந்த குஞ்சுகள், கோழி குஞ்சு, காடை குஞ்சு, வான்கோழி இதென்று சொல்லி உற்பத்தி செய்கிறது. அதைத்தான் இப்போ இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த புன்னை நீராவி பகுதியில். இதை வந்து இப்போ திறந்து வைக்க போகிறோம். இனி இந்த பகுதியில் இன்னும் ஒரு 20 நாளில் தேவையான அளவு கோழி குஞ்சுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கோழி குஞ்சு, வான்கோழி, வாத்து, பெண்டம், பறவை இனத்தில் என்னென்ன வளர்க்குறது எல்லாம் இருக்குதோ அவ்வளவும் உற்பத்தி செய்வோம். எங்களோட இந்த பண்ணையில் வந்து உற்பத்தி செய்வோம்.
இலங்கை ஃபுல்லாக அனுப்பக்கூடிய மாதிரிக்கு எல்லா பண்ணைகளோடையும் தொடர்பு வச்சு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்கட இந்த பகுதியிலேருந்து இதில் முதல் கட்டமாக வந்து ஒரு 3 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறோம். அதை தொடர்ந்து தேவையை பார்த்து தொடர்ச்சியாக வந்து செய்வோம். ஜோகத் சந்திர போஸ் சுபாசினி, ஜோகத் சந்திர போஸ் சுபாசினி என்று சொல்லக்கூடியவாட ஒத்துழைப்போட அவாவும் நானும் ஜோகத் சந்திர போஸ் சுபாசினியும் நானும் வந்து இணைந்து செய்திருக்கிறோம். இது யோகத் சந்திர போஸ் சுவாசினி என்று சொல்லக்கூடிய வாக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல தான் இந்த முதலீட்டை வந்து முதல் கட்டமாக செய்திருக்கு. இது மாதிரி வேறு வேறு கிராமங்கள்லையும் வேறு வேறு தொழில்களை வந்து உருவாக்குவோம். அப்போ நாங்கள் இதை திறந்து வைப்போம். ஓ வாங்க அப்படியே ஓ இதுதான் நாங்கள் இப்போ கொண்டிருக்கிற முதல் கட்டமான உற்பத்தி நிலையம். 500 முட்டைகளை வந்து ஆரம்பத்துக்கு வந்து மிஷினில் வந்து ஏற்றி இருக்கிறோம். இன்னும் 20 நாளில் கோழி குஞ்சுகளை வந்து இந்த ஏரியாவில் உள்ள மக்களும் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வேறு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களோட மாவட்டங்களில் இருந்து நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு இத்தனை கோழி குஞ்சு தேவைன்னு சொன்னால் அதை வந்து அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். இப்போ முதல் கட்டமாக 500 முட்டையை வந்து ஏற்றி இருக்குது. எங்கட பகுதிகளில் கோழி, வாத்து, வெண்டம், வான்கோழி இப்படின்னு சொல்லி நீங்கள் எதை வேணுமென்னாலும் தொகையாக வந்து வளர்க்கலாம். அவ்வளோ முட்டையும் கொள்வனவு செய்கிறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன். நீங்கள் எந்த வளர்ப்புலையும் நம்பி வந்து ஈடுபடலாம். அதே மாதிரி நீங்கள் வளர்த்து உங்கள்கிட்ட இப்போ கோழியல் விற்பனைக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் இருக்குன்னு சொன்னால் கூட என்னூடாக அதை வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். எங்களோட பண்ணையில் கொண்டு நீங்கள் தந்துட்டீங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு விற்பனை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர்ற ஒரு தளமாக வந்து இந்த பொன்னை நீராவியில் இருக்கிற இது வந்து செயல்படும். சுற்றி இருக்கிற மக்கள் நீங்கள் கோழி வளர்ப்பு, வான்கோழி, வாத்து, வெண்டம், கினிக்கோழி என்று சொல்லி இதில் எதை வேணுமென்னாலும் பட்டியாக பெரிய அளவில் வளர்க்கலாம். தாரா வளர்ப்பு இதுகள் எல்லாமே செய்யலாம். அந்த முட்டையும் வந்து என்கிட்ட விற்பனை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ கோழி குஞ்சு 1 மாதம் 2 மாதம் இல்லை 6 மாதம் முட்டை போடுற கோழி அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்கள் உடனடியாக விற்பனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு செயல்படும். நம்பி வளர்ப்பில் ஈடுபடுங்க. எதிர்காலத்தில் இதை மாதிரி வேறு மாவட்டங்கள்லையும் எங்களோட வேலை திட்டங்கள் வந்து உருவாக்கப்படும். இது முதல் கட்டமாக செய்திருக்கு. இனி அடுத்தது ஒன்று தர்மபுர பகுதியில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ இது ஆரம்பம், வெறும் ஆரம்பம் தான், முடிவில்லை. அப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லோரும் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து உங்களோட ஆசீர்வாதங்களை வந்து வழங்குங்க. இப்போ எங்கள் மெயின் சுவிட்சோ ஓ அப்போ எங்களோட கோழி குஞ்சு பொரிக்கும் இயந்திரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேண்ணே. ஓகே, சத்தம் கொண்டு வருது என்ன பெரிய அளவில்? ஓ முதல் நாங்கள் வச்சுருந்த மிஷின் எல்லாமே வந்து ஒரு குறைஞ்ச அளவில் உற்பத்தி செய்கிறது. இது பெரிய அளவில் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிஷின். லைட் கொள்ளவே இல்லையோ? லைட் கொள்ளவே இல்லைண்ணே. சரி, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அப்படி பழைய கட்டின படியே இருந்தது. பிறகு இந்த வேலியெல்லாம் சுற்றி வர ஃபுல்லாக அடைச்சி பெரிய அளவில் காசு செலவழித்து தான் இந்த வேலையை வந்து செய்திருக்கு. இந்த காணியை வந்து நீட் பண்ணி அவாக்கு சொந்தமான ஜோகத் சந்திர போஸ் சுபாசினி என்று சொல்லக்கூடிய வாக்கு சொந்தமான இடம் தான் இது. அப்போ இதுதான் இப்போ ஆரம்பகட்டமாக உற்பத்தி ஆகிற கோழி குஞ்சுகளை வந்து ப்ரூடிங்கில் அதை ஹீட்டில் வந்து விட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்குறதுக்குரிய கூடுகள் வந்து முதல் கட்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த கட்டம் அங்கால தூணுகள் இறக்கினபடி இருக்குது. அப்படியே கட்டம் கட்டமாக இந்த பண்ணைக்குள்ளே வந்து எல்லா வளர்ப்புகளையும், பறவை இனத்தில் உள்ள எல்லா வளர்ப்புகளையும் வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு ஒரு இடமாக இருக்கும். அதே மாதிரி கிளிநொச்சியில் வந்து யாழ்ப்பாணம், கொழும்பு வரைக்கும் போகிற மக்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு ஒரு கடை வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த இறைச்சி இப்போ உற்பத்தியை நாங்கள் செய்கிறோம். மார்க்கெட்டிங்கையும் வந்து நாங்களே வந்து செய்வோம். அதை ஏற்படுத்தி கொடுக்குறது. அதனூடாக வளர்ப்பில் ஈடுபடுற மக்கள், கோழி கூடுகள் வச்சுருக்கிற மக்கள் வந்து நீங்கள் நம்பி கோழி வளர்ப்பு, முட்டை உற்பத்தி இதுகளில் வந்து ஈடுபட்டு எங்கள்கிட்ட வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட வந்து கோழி முட்டை இருக்குது, வான்கோழி முட்டை இருக்குது, வாத்து முட்டை இருக்குது, கினிக்கோழி முட்டை இருக்குது. உங்களோட இடம் இப்போ எங்களோட இந்த விசோடு பகுதியில் அமைஞ்சிருக்கு. உங்களோட இடத்துல இருக்குது. எவ்வளோ முட்டை உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து
நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். இந்த பண்ண தொடர்பான விவரங்களுக்கு பண்ண தொடர்பாக நீங்கள் ஏதாவது கதைக்கணும், பண்ண தொடர்பாக உங்கள்கிட்ட ஏதாவது முட்டைகள் இருக்குது அதை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 077 45 21 359 077 45 21 359 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து முட்டையை வந்து நாங்கள் கொள்வனவு செய்வோம். எவ்வளவு முட்டை உங்கள்கிட்ட உற்பத்தியானாலும் அவ்வளவு முட்டையும் கொள்வனவு செய்வோம். அதே மாதிரி நான் சொன்னது தான், இப்போ உங்கள்கிட்ட கோழி வளர்த்துருக்குறீங்க, ஆனால் அதுக்கு விற்பனை வாய்ப்பு இல்லை. இங்கே கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய விற்பனை வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன். தொடர்ச்சியாக இப்போ முதல் கட்டம் வந்து பெரிய எல்லா பண்ணையாளரோடையும் தொடர்பு வச்சு ஆரம்பத்தில் செய்து கொண்டு வந்தான். பிறகு இடநடுவில் இந்த மேஸ் விலையேற்றத்தின் காரணமாகத்தான் காடை வளர்ப்பு இதுகளை எல்லாம் கட்டுப்படுத்தினது. திரும்ப இப்போ மீள வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். மீள ஆரம்பிக்கல அது ஒரு பெரிய அளவில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அன்பு வணக்கத்தை சொல்லிட்டு சரி எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. இப்படி தான் வரணுமா? வாங்க, வருக வருக என்ன வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோமா? ஓ, கன நேரம் மினக்கடுத்த வேணாம். இது வேலி எல்லாம் போட்டபடி இருக்குது. வேலைகள் நடந்த குறையில் இருக்குது. ஓ, நாள் பிரச்சனையால் தானே. ஐயா வாங்க, இதால இவைதான் செய்கிறார்கள். லண்டன்ல தான் இருக்கிறேன். எந்த இடம் கேட்டீங்கன்னா சொல்லுவேன். சூப்பர் சூப்பர். ரைட் ரைட். ம் 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 ரைட் ரைட். ஆலாத்தி சரியா? சந்தோஷம். சொல்லி செய்றீங்க? இல்லை இல்லை, அது வேற முறை. உண்மையிலேயே நான் இதெல்லாம் சொல்லு. விளக்கு விளக்க காத்துக்கு நிற்காது. சரி, திருநூறு பூசினா சரி தானே? ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. அங்க 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 அவங்களுக்கு போடுங்க, எனக்கு போடாதீங்க, அவங்களுக்கு போடுங்க. ரைட். ரைட். ஐயா வாங்க. மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே தொடர்ந்து மேற்பார்வையாளர் பொறுப்பினர்கள் விளையாட்டுக் கழக பெற்றோர் ஒருவரையும் மாணவர் சார்பாளர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். டீச்சராக்கள் சும்மா இல்லை, அந்த பிள்ளைகளில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. பிள்ளைகளில் அவைகளுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி விட்ட மாதிரி அதுக்காக கடுமையாக கஷ்டப்பட்டுருக்குது. என்ன செய்ய போறாங்க? பாட்டு படிக்க போறாமா டான்ஸா? என்ன செய்ய போகிற பாரு, பாட்டா டான்ஸா? நீ என்ன செய்ய போகிற நிகழ்ச்சி என்று கேட்குறாரு. பாட்டா டான்ஸா?
பாட்டா டான்ஸ் ஆண்டு ஆ இலங்கையில் ஒரு நிகழ்ச்சியும் பண்ணும். ஒரு நிகழ்ச்சியும் செய்ய மாட்டீங்க. அதில் போய் இருக்க மாட்டீங்களா நீங்கள் பிள்ளைகளோட? அதில் இருக்கிறாங்க இருக்கு. இப்போ கொடுக்க போகிற சாமான எல்லாம் அதில் இருக்கிறாங்களுக்கு தான் கிடைக்கும். அதில் இருக்கிற தங்களது உழைப்பினை எங்களுடைய கல்விக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் விதுரன் மாமா, ஜெயலீலன் மாமா இருவர்களையும் நாம் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் கார்த்திக் மாமா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் நமது பாடசாலையின் அதிபர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் கண்ணகி நகர் அமைப்புகள் பார்வையாளரான மஹிண்டா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், அன்பு பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், என் சக மாணவ மாணவிகள் அனைவரையும் நாம் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. We are delighted to welcome both Vidunan uncle and Jehanidhan uncle, who are devoting their efforts for our education. To this event, we welcome Uncle Karthik to this event. We are pleased to welcome the principal of our village to this function. Kannagi Nagar Village Level Organization Representative Supervisor, Mahinda teachers, parents, well-wishers and my fellow students, I am pleased to welcome everyone. Thank you. நடத்திய மாணவ செல்வங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக ஆசிரியர் அவர்கள் உரையாற்றுவார். எமது கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவர்களையும் மற்றும் என் சக மாணவர்களையும் என் பெற்றோர்களையும் அனைவரையும் வருக வருகிற இந்நேரத்தில் வரவேற்கின்றோம். தூவி புன்னகையேந்தி வரவேற்போம் வரவேற்போம். இப்போ இந்த கல்வி நிலையத்தின் முதலாவது பாட்டை நாங்கள் செய்துட்டோம். நிதியை கொண்டு வந்து இதை ஆரம்பிச்சிட்டோம். இனி இது வெற்றிகரமாக இயங்குறது இங்கே இருக்க மக்கள்கிட்டையும் இங்கே இருக்க நிர்வாகத்தினையும் தான் பொறுப்பு. அப்போ முதலாவது இந்த பிள்ளையோட அப்பா அம்மா இதை ஒரு சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு பிறகு இங்கே நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் வந்தது. எல்லாம் அறவாசியோட நிற்குது. எதுவுமே முன்னேற்றம் இல்லை. எத்தனையோ கட்டிடம் சும்மா இருக்கு இயங்காமலே. அப்போ இப்போ இந்த கட்டிடங்களும் அப்படி போகக்கூடாது. அப்போ இந்த பிள்ளைகளோட அப்பா அம்மா தான் அதை கவனமாக பார்க்கணும். பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்பி இந்த பயணம் 100% பெற்றால் தான் அது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ நாங்கள் வியாபாரம் செய்கிறார்கள் எங்கே காசு போட்டாலும் அதுக்கு ரிட்டர்ன் இருக்கான்னு பார்க்குறது எங்களோட குணம். அப்போ நீங்களும் அந்த ரிட்டர்ன் எங்களுக்கு தரணும். இந்த காசுக்கும் நீங்கள் எங்களுக்கு ரிட்டர்ன் தரணும். அது என்ன ரிட்டர்ன் சொன்னால் இந்த பிள்ளைகள் படித்து நாளைக்கு ஒரு பிரயோசனமான சமுதாயமாக வாரது தான். அதுதான் உங்களுக்கும் பிரயோசனம். எங்களுக்கு இந்த காசு இதுக்குள்ளே கொண்டு போட்டு இதில் மிளக்கிறதுக்கு எங்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்குது. அதே மாதிரி விதுரன் சொன்ன மாதிரி ஒழுக்கம் இல்லாத கல்வி ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. அப்போ கல்வி இல்லாட்டிலும் ஒழுக்கம் முக்கியம். அதை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இங்கே இருக்க டீச்சர்மாரும் அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒழுக்கத்தை முக்கியமாக சொல்லிக் கொடுங்க. ஒழுக்கம் தான் முக்கியம். அதுலேயும் குறிப்பாக இது ஆரம்ப வயசில் இருக்கிற பிள்ளைகள் இதுகளுக்கு படிப்பை விட ஒழுக்கம் முக்கியம். அதை திரும்ப வடிவாக சொல்லிக் கொடுங்க. மற்றது இப்போ இவ்வளோ டைம் எடுத்து இங்கே வந்திருக்கிறீங்கன்னா எனக்கு விளங்குது நீங்கள் இது எவ்வளோ முக்கியமாக யோசிக்கிறீங்களே. அதுக்கு பிரயோசனமாக நாங்களும் இருப்போம். நாங்களும் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய இருக்கிறோம். ஆனால் அது எப்படி இருக்குமென்னு சொன்னால் இந்த கல்வி நிலையத்தின் வெற்றி தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை தீர்மானிக்கும். அப்போ நாங்கள் இதுக்கு மேலே போகிறதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்ட. நீங்கள் இதை 100% பயன்படுத்த வேணும். அப்போ தான் எங்களுக்கு மனமும் வந்து இன்னொன்று செய்ய முடியும். இதே மாதிரி இன்னொரு நகரத்தில் போகிறதோ இல்லைன்னு சொன்னால் இதே மாதிரி அடுத்த பட்சுக்கு நாங்கள் செய்கிறதுக்கோ இது இந்த சக்ஸஸ் தான் இதை தூண்டுகோலாக இருக்கும். அப்போ அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இந்த கல்வி நிலையத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்த உதவி செய்கின்ற ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன்.
அதோட இந்த நிர்வாகத்தை சிறப்பாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற மைந்த அவர்களுக்கு நன்றி. மற்ற கார்த்திக் அண்ணா இது அடிப்படை ஆணிவேலாக இருக்கிறதே இவர்தான். எங்களுக்கு இது இப்படி ஒரு வழியை சொல்லி இப்படி இந்த கல்வி நிலையத்துக்கு ஆரம்பத்திலேருந்து இப்போ மட்டும் பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது கார்த்திக் அண்ணா தான். இவர் தான் எங்களை வழி நடத்திட்டு வர இந்த கல்வி நிலையம் இங்கே வரணும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், கல்வியின் தரத்தை உயர்த்தணும் மட்டும் எல்லாத்துலேயும் இவர் தான் கூட நின்றவர். இப்போ நாங்கள் ஜஸ்ட் காசு போடுறோம் மட்டும்தான். ஆனால் இதுக்கு உறுதுணையாக நிற்கிறது இவர் தான். அவருக்கு என்ன நன்றி சொன்னாலும் தகாது. அவருக்கு உங்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது என்னன்னு சொன்னால் இந்த ஆசிரியர்களும் மாணவர்கள் கல்வியோட ஒழுக்கத்தையும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். தனியாக கல்வி மட்டும் உதவ போகிறதில்லை. ஒழுக்கம் இல்லாத கல்வியால் எந்த பிரயோசனமே இல்லை. எங்களோட ஒரு தமிழ் சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். நாங்கள் எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்கிறோம்னு நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுறாங்க. நானும் சரி, ஜெயலலிதனும் சரி, எப்பயுமே ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் இந்த யுத்த காலத்துக்கு பிறகு நாங்கள் பல திட்டமிட சதிகளாலேயோ இல்லாட்டி அரசியல் காரணங்களுக்காலேயோ நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். எங்களோட சமுதாயத்தை சீரழிக்கிற நடவடிக்கைகள் பல நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு அதை தடையை உடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக கல்வி தான் இருக்கும். எப்பயுமே கல்வி தான் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இது இலவசம் என்றதுக்காண்டி இந்த தரத்தின் கல்வியின் தரத்தில் எந்த குறையும் இருக்காது. இதில் ஏதாவது குறை இருந்தால் தயவுசெய்து இதை நடத்தி நிர்வகித்து கொண்டிருக்கிற மைந்தவர்கிட்ட சொல்லுங்க, இல்லாட்டி ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க. அவள் எங்களுக்கு தெரியப்படுத்தினோம். எந்த குறை இருந்தாலும் கல்வியின் தரத்தில் எந்த குறையுமே இருக்கக்கூடாது. பட் அது சின்ன சின்ன காரணங்களுக்காக வராமல் நிற்காதீங்க. இலவசம் தானே, எனக்கு மழை பெய்யுது போகாம படிப்போம் அப்படி செய்ய வேண்டாம். அவளை அனுப்புங்க. அப்போதான் அவள் இன்னும் படிப்பினோம். இது சரியா செய்தால் நாங்கள் 6லேருந்து அடுத்த 11ஆம் ஆண்டுக்கு அந்த கல்வி நிலையத்தை உருவாக்குவோம். இது இந்த பலன்லாம் இருக்கு. இங்கே படிக்கிற பிள்ளை குறும்பா தெரிய வேணும். அப்போ இதில் 5ஆம் ஆண்டில் நல்ல மார்க்ஸ் எடுத்தால் தான் எங்களுக்கு தெரியுமோ இந்த கல்வி நிலையத்தால் பயன் இருக்குண்டு. இப்போ நாங்கள் இதை வெளிநாட்டாக்கண்ட நன்கொடையிலையோ இல்லை, எங்களோட 2 பேர்ட்ட உழைப்பும் தான் இந்த காசு. இப்போ நாங்கள் இதை சொல்லி காசு சேர்த்து அதை கொண்டு வந்து கொண்டல, நாங்கள் உழைக்கிற காசுல ஒரு பகுதியை போடுறோம். அப்போ அதுன்ற பிரயோசனம் எங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் மாணவர்களுக்கு இவளுக்கு இப்போ சொன்னால் இவளுக்கு விளங்காது. அப்போ நாங்கள் உங்களை பெற்றோர்களுக்கு தான் சொல்ல முடியும். நீங்கள் தான் செய்யலாம். அவையில் ஒவ்வொரு நாளும் இந்த கல்வி நிலையத்துக்கு வாரதை உறுதிப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் கல்வி நிலையத்துக்கு வாராக்களுக்கு ப்ரைஸ் இருக்கு. ஹலோ, உங்களை தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் இங்கே வந்தால் ப்ரைஸ் இருக்கு. அம்மா அப்பா விடாட்டியும் வர ஓடும். ஸோ பெற்றோரோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கல்வி நிலையத்தை வெற்றிகரமாக எங்களால் நடத்த முடியாது. ஸோ ஒரு மழையோ சின்ன சின்ன காரணங்களுக்காக வீட்டில் அடிக்காமல் எல்லாரையும் அனுப்பி விடுங்க. மற்ற ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து முன்னுக்கு வந்து கதையுங்கோ. இங்கேயே அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நன்றி, வணக்கம். மைக் டெஸ்டிங் 1 2 3. சரியா? எல்லா ஊரையும் விட இந்த கண்ணையினர் ஒரு தனி பேர். எல்லா மக்களும் ஒற்றுமையானவர்கள் என்ற ஒரு தன்மை வந்து இருக்குது. வேறு இடங்கள்ல இப்படி எல்லாரும் ஒன்று இணைந்து அந்த இதை வந்து தரமாட்டோம். உங்கள்கிட்ட இருக்கிற தனி சிறப்பு என்ன இருந்தாலும் நீங்கள் நிர்வாகம் சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி கதைக்கிறது அது ஆரம்பத்திலேயே வந்து தெரிவிச்சிருந்தேன். அதே மாதிரி கல்வியிலையும் அது இப்போ 3 கல்வி நிலையம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் அடுத்த நிலைக்கு படிப்பில் கொண்டு போயிருக்கணும் ஆசிரியர்கள். அதை ஒரு சிலரால் வந்து கேள்விப்படக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார், நாங்கள் வியாபாரிகள் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணினா அதில் இருந்து என்ன கிடைக்குது, அடுத்தது எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். அதில் அவர்கள் எதிர்பார்க்குற விஷயம் பிள்ளைகள் ஒரு நல்ல முன்னேற்றத்தில் வரணும். இப்போ இந்த அடித்தளமுற கல்வின்றது வந்து சின்ன வயதில் இப்போ 1ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டுக்குள்ள பிள்ளைகள் ஒரு கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஆக்கலாம் வந்துட்டு நம்மட்டு சொன்னால் ஒரு வாசிக்கிறது அடிப்படையை புரிஞ்சு கொண்டுட்டு நம்மட்டா அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் அவையில் நோமலாகவே பயணிப்பினோம். கல்வியோட முக்கியத்துவம் நான் எல்லாம் படிப்பில் கொஞ்சம் பின்தங்கினதுக்கு காரணம் அடிப்படையில் சில விஷயங்கள் தெரியாதது. அதுக்கு பிறகு வச்சு விளங்கப்படுத்திக்குள்ள விளங்கவும் மாட்டுது. வாசிக்க எழுத தெரிகிற அந்த தன்மையை வந்து வரணும். அதே மாதிரி இப்போ விதைக்கிற விதை வந்து இதோட பயன் வந்து எப்போ தெரியும்னு சொன்னால் இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் கண்ணையினருக்குள்ள பார்த்தா நிறைய உத்தியோகர்கள் வந்து இருப்பினோம். எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் படித்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை உடனே அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவை எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் இங்கே இருந்து 5ஆம் ஆண்டுக்கு போய்க்குள்ள பிள்ளைகளோட கல்வி தரம் இதுவரைக்கும் அப்படி இருந்ததோ அது தேவையில்லை. ஆனால் இனி பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படணும். அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை தொடர்ச்சியாக நீங்கள் கல்விக்கு அனுப்புறது மட்டும்தான். அப்போ நாங்கள் வாழ்ந்துட்டோம், ஏதோ படிப்பு இல்லாமே நோமலாக வாழ்ந்து கொண்டு போயிட்டோம். ஆனால் இனி காலம்ன்றது வந்து எல்லா துறைகளையும் எதை எடுத்துக்கொண்டாலும்
கல்வி தான் தேவை. இந்த மிஷினை இயக்குனா என்ன, என்னத்தை செய்தா என்ன, பிள்ளைகள் அது இல்லாட்டி வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுவினோம். அதை நீங்கள் கருத்தில் எடுத்து பிள்ளைகளை எந்த கட்டத்திலையும் வீட்டில் நிப்பாட்டாமல் இந்த கல்வி நிலையத்துக்கு தொடர்ச்சியாக அனுப்பிக்குள்ள கல்விக்கு தேவையான சகல இதுகளையுமே வந்து செய்வினோம். அதே மாதிரி போசாக்கு மாவளங்கள், அதே மாதிரி பால் தேநீர் வளங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தி செய்து கொண்டிருக்கணும். இப்போ ரங்கன் குடியிருப்பில் செய்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி கண்ணையினருக்குன்னு செய்ய போயினோம். கண்ணையினருக்கு தான் முதல் செய்திருக்கணும். அது ஒரு சில முரண்பாடுகள் காரணமாக வந்து டக்குன்னு செய்து கொள்ள முடியல, கருத்து வேறுபாடுகள் வந்தது. அதுக்கு பிறகு எங்களோட ஆடிய செயலாளர் குமரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து அதை வந்து விடையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் இதுக்கு பூரண ஒத்துழைப்பு தாரோம், காட்டி நீங்கள் வாங்க, ஆட்ட கதையும் கேட்காதீங்க, இதை செய்வோம், எங்களுக்கு தேவை கல்வி. அதுவும் வந்து இப்போ எல்லார்டையும் இருந்து காசு வேண்டி எங்களுக்கு இங்கே ஒரு கல்வி நிலையத்தை நடத்துகிறோம், எங்களுக்கு இவ்வளவு தாங்கன்னு சொல்லி செய்தால் அதில் இருந்து ஒரு வருமானம் பார்க்கலாம். இது அப்படி செய்யலை. 2 பேர் தனிநபர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய கண்காணிப்பில் நேரடியாக இங்கே வந்து இந்த கல்வி நிலையத்துக்கு என்ன தேவை, இப்போ என்ன செலவாகுதுன்றது எல்லாத்தையும் அவையிலே பார்த்து செய்வினோம். அப்போ இதுக்குள்ள வியாபாரம் இருக்காது. ஒரு கல்வி நிலையம் மட்டும் சொன்னால், இப்போ ஒரு கல்வி நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, காசு தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அதில் காசு வேண்டி களவாட முடியும். ஆனால் இதில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. இது வந்து அவையில் தனி உழைப்பு, தனி இது. அப்போ நிர்வாக சிக்கல் ஒன்று ஆரம்பத்தில் வந்தது. அப்படி இப்படி அது நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம், இதை பார்த்துக்கொள்வோம்னா அப்போ அதுகள் எல்லாம் எனக்கு சரியாக வந்த வரையில் அதுக்கு பிறகு டீச்சராக்கள், இந்த 5 டீச்சராக்களும் அவை தான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தவை. அதே மாதிரி அவையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் காட்டியிருக்கணும் பிள்ளைகளில். நாங்கள் இது வரைக்கும் அதில் வந்து அவையில் உற்று நோக்கி பார்க்கிற காரணம் என்னென்னா, சரியான கல்வி நிலையம் அங்கே இல்லாததால் அதை பற்றி கதைக்கல. இனி நிர்வாகங்கள் எல்லாம் நீட்டாக இருக்கும். கல்வி செயல்பாடு, அதே மாதிரி அவர்களுக்குரிய ஜேசி யூனிஃபார்ம் வழங்கல், பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை வழங்குறது. அதே மாதிரி பரிசு வழங்குற திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்கும். தொடர்ச்சியாக கல்வி நிலையத்துக்கு தொடர்ச்சியான கூடுதல் வருகிற அந்த மாணவர்கள் 3 மாணவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான சிறந்த பரிசு வந்து வழங்கப்படும். அந்த நேரம் மற்ற மாணவர்கள் கவலைப்படக்கூடாது, மற்ற பெற்றோரும் வந்து கவலைப்படக்கூடாது. ஏன் இந்த பரிசை அவர்கள் வந்து பெற்றிருக்கலாம், எந்த பிள்ளை பெற்றிருக்கலாம் என்று தொடர்ச்சியாக வர்ற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிற விதமாக அந்த ஒரு திட்டம் வந்து வச்சிருக்கணும். ஆனால் என்ன வழங்கினோம், எவ்வளவு பெறுமதியானது வழங்கினோம்ன்றது நாங்கள் அறிவிக்க மாட்டோம். ஆனால் திடீரென்று வழங்கப்படும் கல்வி செயல்பாடு இனி இந்த இங்கே ஆரம்பித்ததில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையுமே தொடர்ச்சி அனுப்புங்க. கூடுதலாக கதைச்சு கொண்டிருக்கிறோம், கதைச்சு பழகிட்டது. நன்றி. அகரம் கலையரங்கத்து இலவச கல்வி திட்டத்தில் அரசு அதிகாரம் பெற்ற ஆசிரியராகிய நிரோசன் சோழர்களை கருவைக்கு மாற கோடு கேட்டுக் கொள்கின்றார். ஒரு திருமண வாழ்த்துக்களை டீச்சராக்கள் ஆசைப்பட்டிருந்துச்சு. நம்ம உண்மையாலே ஜெயநிதன் திருமணம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்துண்டு நாங்கள் அடித்து கொடுத்தே ஆகணுமெண்டு எங்கே சொன்னாங்க. நானும் இனி தான் பார்க்க போகிறேன் அப்படி இருக்கிறது. வாழ்த்துண்டு எழுதியிருக்கேன். பிரதம அதிதி விதுனன் கண்ணன் அவர்களை அகரம் கலையரங்கத்தின் ஆசிரியர் அவர்களை கௌரவத்திற்கு மராக்கோடு கேட்டுக்கொள்கிறோம். அதையும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் டீச்சராக்கள். இது அந்த இந்த படத்தில் வர நாடோடி இந்த மாதிரியும் நேற்று வர படத்தை இது நல்லா இருக்கு. தொடர்ந்து மக்களின் நலன் அண்ணன் அவர்களையும் கௌரவத்திற்கு மராக்கோடு கேட்டுக்கொள்கின்றோம். எனக்கு எதுக்கு பாராட்டுங்களா? நான் கேட்டேனா? சரியா, நன்றி நன்றி நன்றி. எனக்கு அந்த காட்டொன்னும் தெரியலையே, நீங்கள் அந்த படங்களே நான் தெரியலையே. கௌரவப்பு நிகழ்வை அடுத்தது ஒரு 4 அப்படியா பிரிச்சா வச்சுக்கிறீங்க. கார்த்திக் மாமாவே
தலைவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். எமது இலவச கல்வி நியமானது 2023 11/23 தேதி அன்று அகரம் தலையரங்கம் என்ற பெயருடன் ஆரம்பமானது. இதில் முன்பள்ளி தரகம் தரம் 5 வயதான 120 மாணவர்கள் நான் சிறந்த முறையில் கல்வி பெற்று எமது கல்வி நிலையத்துக்கும் தங்களுக்கும் பெருமை சேர்ப்போம் என உறுதியேற்றுக் கொள்கிறார். இதற்காக எனக்கு ஒரு நல்ல படிப்பை அமைத்து தந்த தாங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரச கல்வி நியமானது தொடர்ந்து இயங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் கண்ணறியாமல் நல்ல உடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எனது உரையை நன்றி. தயவுசெய்து அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஹர்சிகன், சியானா, அஸ்வின் ஆகிய மாணவர்கள் தங்களுடைய பரிசனை கற்று செய்யுமாறு அன்போடு கொள்கின்றோம். இதுவரை நீங்கள் பார்த்தது கண்ணகி நகர், கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்ணகி நகரில் அமைஞ்சிருக்கிற கல்வி நிலையம். இப்போ பார்க்குறது எங்களுடைய ரங்கன் குடியிருப்பு, கிளிநொச்சி மாவட்டத்தில் ரங்கன் குடியிருப்பு பகுதியிலையும் அதே மாதிரி ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிகழ்வை முடிச்சுக்கொண்டு அங்கே போகிறதுக்கு பிந்தி போச்சுது, இரவாயிட்டுது. 4 மணிக்கு வர்றேன்னு சொன்னது, ஆனால் 6 மணிக்கு தான் நாங்கள் போய் சேரக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த நிகழ்வை தான் பார்க்குறீங்க. நடனத்தை வழங்கிய சிறுமிக்கு நன்றியை கூடிக்கொண்டு இப்போது விருந்தினர்கள் மலர் தூவி மண்டபத்துக்குள் அழைத்து செல்லப்படுவார். சரி. அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெறும். மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு திரு விதுனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் அந்த நிர்ணயித்த நேரம் கொஞ்சம் பிந்தி போனதால் ஒன்றும் செய்தியெல்லாம் போயிட்டேனே, அப்படின்னு அவசரப்பட்டு தான் வந்தது. அங்கேயும் ஒரு 4-5 நிகழ்வுகளை இது செய்து ஏற்பாடுகள் செய்து விட்டோம். இன்றைக்கு தானே புதுசாக திறக்கிறது. அப்போ ரங்கன்குடியிருப்பு மக்களும் ஒரு பூரண ஒத்துழைப்பு தந்திருக்கிறீங்க. திரு ஜெயநீதன் அவர்களையும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்கிறேன். திரு கார்த்திக் அவர்களையும் மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு பெற்றார் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த விருந்தினர்களுக்கு நமது நன்றிகள். தம்பிக்கு கேக் கொடுங்க. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே நந்து ஆவியே ஜீவ
ஜீவநதியே நீர் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே நந்து வாவியே ஜீவநதியே நீர் பொங்கி பொங்கி வா கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 மாதங்களாகின்ற எங்களுடைய கல்வி நிலையம் ஆரம்பித்து இந்த பிரதேசத்துக்கு கட்டாயமாக இந்த கல்வி நிலையம் தேவையாக இருந்தது. ஏனென்றால் இங்கிருந்து 6-7 கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டும் மேலதிக வகுப்புக்கு செல்வதாக இருந்தால் இந்த பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து இங்கே திரும்ப வீட்டுக்கு வரவே 3 மணி ஆகிவிடும். அதுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் போகிறது படிக்கிறதெல்லாம் முடியாத காரியம் என்ற வகையில் இந்த கல்வி நிலையம் இந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அதற்காக தங்களுடைய உழைப்பை வெளிநாடுகளில் கடும் உழைப்பு எங்களுக்கு தெரியும். நித்திரை இல்லை, உணவில்லை, நேரத்தை ஒதுக்கித்தான் அந்த காசுகளை அவர்கள் கடினமாக உழைத்து எங்களுக்கு தருகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு இன்னுமாக நிறைய உதவிகளை செய்வதற்கு கடவுள் நிறைந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சரியா, இப்போ நீங்கள் வந்ததுக்கும் கல்வியில் இப்போ பிள்ளைகளோட ஓரளவு முன்னேற்றம் இருக்குதா? எத்தனை வீதம்? இனியாவே எதிர்பார்க்குற விஷயம் என்னட்ட இப்போ சொன்ன விஷயம், இனி நாங்கள் வந்தால் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணி கதைச்சிட்டு போகக்கூடிய இந்த வரவேற்பு நடனங்கள் இதுகள் ஒன்றும் வேணாம். பிள்ளைகளோட நாங்கள் நேரடியாக கதைச்சி வரீங்களோ அப்படியே நாங்களும் வரோம். வந்து ஃபர்ஸ்ட் டைமோ இனி வேண்டாம் ப்ளீஸ். அப்போ தனிநபர்கள்ட ஒரு உழைப்பில் அவைய வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்க்குறது வந்து இந்த 200 பிள்ளைகள் அவைகள்ட இதுக்குள்ளே வந்து படித்து கொண்டிருக்கணும். இப்போ அங்கே இங்கே எல்லாம் சேர்க்கக்குள்ளே அப்போ அந்த பிள்ளைகள் கல்வியில் முன்னேறி வரைக்குள்ளே அது ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கணும். அதுக்காகத்தான் 2 பேரும் சேர்ந்து இந்த நிதியை ஒதுக்கி இந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கணும். பேரண்ட்ஸ் இதுக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் பிள்ளைகளை வந்து இதுக்கு கல்வி நிலையத்துக்கு அனுப்புங்க. இது வந்து சும்மா இல்லை, ஒரு பெரிய நிதியை செலவழித்து தான் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அதால் வந்து நீங்கள் அதை வீண் போகாமல் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு தரம். இதுவே நீங்கள் உங்களோட பிள்ளைகளை காசு கொடுத்து ஒரு இடத்துக்கு விடுறதுன்னு சொன்னால் அடித்து கலைப்பீங்க. ஏன்னு சொன்னால் மாதம் நாங்கள் 500 கட்டுறோம் 1000 கட்டுறோம்னு சொல்லி போட்டு சும்மா போகுது காசுண்டு. இது சும்மா தானே என்று மட்டும் பார்த்துறாதீங்க. அதை விட கூடுதலான ஒரு கல்வியை வந்து வழங்கணுமன்றது தான் வேறு நோக்கம். எனக்கு சொல்லேக்குள்ளேயே சொல்லப்பட்டது, ஒரு ப்ரைவேட் ஒரு காசு வேண்டி செய்கிற ஸ்கூலை விட ஒரு படி மேலே இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் ஒரு படி மேலே இருக்கணும். எல்லாம் தரமாக இருக்கணும். தரமான கல்வியை வந்து வழங்கணும்னு சொல்லி அதை ஆசிரியர்கள் உங்களுக்கு வழங்குவினம்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் பிள்ளைகளை வீட்டிலேருந்து அனுப்புகிற மட்டும்தான் உங்களோட வேலை. அனுப்பினா உங்களோட பிள்ளைகளில் பெரிய மாற்றத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1 வருஷமோ 2 வருஷத்துலேயும் இந்த 3 ஆசிரியர்களும் மாற்றி அமைப்பினம் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். என்ன டீச்சர்? சரி, நன்றி. அவை வந்து இதை இன்றைக்கு அங்கே திறப்பு விழாக்காக வந்தது. அப்போ இந்த கல்வி நிலையத்தையும் நேரடியாக வரைக்கொருக்கா வந்து பார்த்துட்டு போகும்போது இவ்வளோ பேரும் ஒன்று கூடி இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளா. நிகழ்வுகள் தொடர்பாகவும் இப்படியான ஒரு செயல்பாடுகள் முன்னெடுக்கிறதையும் முன்பு நாங்கள் பெரும் இந்த கிராம மக்கள் சார்பாக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இருந்தும் உங்களுடைய இந்த அனுசரணையும் ஒத்துழைப்பும் இந்த இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கு எப்பவும் கிடைக்க வேணும். ஆனால் முக்கியமாக சொல்ல போனால் டிகே வன்னி கார்த்திக் அண்ணன் அவர்கள் ஊடாக பெற்றுத்தர இந்த உதவிகள் யாவும் எங்களோட மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். எனது கிராமம் வந்து கல்மடு நாவல் நகர். அங்கே இருந்து கொண்டு நான் எங்களது பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து இந்த கல்வி நிலையத்தின் செயற்பாட்டுக்காக இணைச்சு நாவல் நகர் கல்மடு இணைச்சு அதுக்காக நான் நாளாந்தம் வருவதும் ஏற்றுவதும் அப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே அடிமட்டத்தில் வாழ்கிற அந்த கூலி தொழிலாளர் வர்க்கத்தில் வாழ்கிற மக்கள் இன்றைக்கும் ஸ்ரீலங்கா இலங்கை இந்த வாழ்கிற மக்கள் எல்லாமே கஷ்டத்திலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்போ பார்க்க போனால் படித்த உலகத்தில் தான் வாழலாம் என்ற கட்டங்கள் இருக்கேன். பட்ஜெட்டை கூட்டுறதா இருந்தாலும் கூட ஒரு உத்தியோகத்தின் பட்ஜெட்டை வச்சு கொண்டு தான் இந்த இலங்கை அரசாங்கம் வந்து பட்ஜெட்டை உயர்த்தி ஒரு பொருளாதாரத்தையே உயர்த்துகிறது. அடிமட்டத்தில் வாழுகின்ற ஒரு மனிதர்களுக்காகவும் அல்ல அந்த கூலி தொழிலாளி செய்த பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு வாழ்கிற ஒரு கஷ்டத்தில் வாழ்கிற ஒரு நபருக்காகவுமே எதிர்கொண்டு இந்த உலகத்தில் அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை. இருந்தாலும் ஒரு உதவிக்கரன்ற ஒரு மனிதர்கள் இருக்கும்போது அந்த உதவியை பெற்று அந்த பிள்ளைகள் படித்து வாழ்கிறதுன்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்.
உங்களுடைய வரவேற்புக்கும் இன்று நடந்த நிகழ்வுக்கும் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக வழங்குகின்ற ஒத்துழைப்புக்கும் உங்களால் முடிந்த உழைப்பின் பலனை இந்த பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி செய்கின்ற செயல்பாட்டிற்கும் நீங்கள் நூறுவழி வாழ வேண்டும் என்றும் உங்களுடைய இதய ஆத்மா இன்றைக்குமே சுத்தமாக இருக்கிற ஆண்டவனை பிரார்த்தி கொண்டு முடிந்தால் கல்மடு நாவல் நகர் என்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த கல்வி நிலையம் சார்ந்த பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்தால் செயற்பாடை செய்து தருமாறு கட்டாயம். அனைவருக்கும் வணக்கம். சிறுவர்களாக எமது கல்வியில் அக்கறை கொண்டு நாம் எமது வாழ்வில் முன்னேறுவதற்காக நாடு வந்துள்ள திருவாளர் ஜெயநீதன் மாமா, திருவாளர் மிதுனன் மாமா ஆகியோரை அன்புடனும் மனமகளுடனும் அகரங்கலையரங்கம் சார்பில் வரவேற்று நிற்பதோடு தொடர்ந்து உங்கள் வாழ்வில் நலன்கள் நிறைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு எமக்கு உதவிய நன்மனதோடு பெற்று தந்த DK1 யூடியூப் தள உரிமையாளர் திரு கார்த்திக் மாமா அவர்களை பெருமகளுடன் வரவேற்கின்றோம். அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் ஏற்கனவே கண்ணகி நகருக்கு வழங்கப்பட்டிருந்தது. கண்ணகி நகரில் உள்ள 120 பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த வருஷம் இனி அதே மாதிரி வழங்கப்படும். இந்த அகரம் கலையரங்கம் என்ற கல்வி நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்கள், பயிற்சி புத்தகங்கள் எது வேண்டாலுமே கேட்க சொல்லி இருக்கிறோம். இந்த 5ஆம் ஆண்டு கற்றல் முடிக்கும் வரைக்கும் அவர்களுக்குரிய சகல உபகரணங்களும் வழங்கணும். அதே மாதிரி ரங்கன் குடியிருப்பிலையும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் கற்றல் உபகரணங்கள் ரங்கன் குடியிருப்பு மாணவர்களுக்கு வழங்காத காரணத்தால் கண்ணகி நகர் மாணவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்க என்னூடாக அவர்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்கப்பட்டிருந்தது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்து அன்பளிப்புகளையும் வழங்கிய திரு ஜெயநீதன் அண்ணா அவர்களுக்கும் திரு விதுனன் அண்ணா அவர்களுக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அத்தோடு இக்கல்வி நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கிய உதவியையும் பெற்றுத்தந்த DK கார்த்திக் அண்ணா குடும்பத்தினருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு மேலும் கல்வி நிலையத்தை பார்வையிட்டு தேவையானவைகளை நிறைவேற்றி தரும் செல்வி மகிந்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களோடு எம் பிள்ளைகளின் நலனின் அக்கறையும் கொண்டு இக்காணியை தந்துதவிய திரு நரேந்திரன் குடும்பத்தினருக்கு நமது நன்றியை தெரிவிப்பதோடு மேலும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பியல் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டியூஷன் சென்டர் ஆரம்பித்து தந்தது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. எங்களோட பிள்ளைகள் தூர இடங்களுக்கு தான் டியூஷன் போய் வராங்க. இப்போ இந்த டியூஷன் சென்டர் எங்களுக்கு அமைச்சு தந்ததுலேருந்து எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது. ஏன்னாடா பிள்ளைகள் பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே டியூஷனுக்கு போகணுமெண்டு மலமலண்டு வலிக்கிட்டு இங்கே ஓடி வராங்க. என்னென்னு சொன்னால் டீச்சராக்களும் நல்ல கண்டிப்போடையும் நல்ல பாசத்தோடையும் பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு வராங்க. உண்மையிலேயே இது ஒரு எங்களுக்கு பெரிய உதவி. இதில் இவைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறத விட கார்த்திக் அண்ணாவுக்கு தான் நாங்கள் கூடுதலாக நன்றி சொல்லணுமென்று நான் நினைக்கிறேன். எனக்கு என்னென்னு சொன்னால் அவர் இல்லாட்டி இந்த ஒரு டியூஷன் சென்டர் இங்கே வந்திருக்காது. அவர் முயற்சி எடுத்ததால தான் முயற்சி எடுத்து இந்த நரேந்திரன் அண்ணாக்கள் இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்தபடியால் அவர் நினைச்சபடியாக தான் இந்த டியூஷன் சென்டர் இதில் எங்களுக்கு வந்தது. உண்மையிலேயே அவருக்கு எங்களோட பெரிய ஒரு நன்றி என்று சொல்கிறார். அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியல. அவருக்கு அப்படி ஒரு நன்றி. இப்போ எங்களோட பிள்ளைகள் படித்து போனாலும் இன்னும் வளர்ந்து வர பிள்ளைகள் இங்கேயே டியூஷன் கல்வி கற்கணும்ன்றது எங்களோட நோக்கோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த டியூஷன் சென்டர் இப்படியே இன்னும் பல ஆண்டுகளுக்கு இன்னும் இதிலேயே இருந்து நல்ல பயனை தரணுமென்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற அண்ணாக்கள் எங்களுக்கு யாருன்னு கூடி தெரியாது. சொந்த பந்தத்துக்களை கூடி ஒரு காசுகள் எதுவும் தந்து தாரதுக்கு சகோதரங்களை கூடி ஒதுக்கி வைக்கிற இந்த காலத்தில் இப்படியான ஒரு உதவியை செய்து வர இந்த அண்ணாக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னே தெரியல. எல்லாருக்கும் நன்றி.
உண்மையிலேயே மனதுக்கு ஆனந்தம் தந்த ஒரு பேச்சு. சரி, நன்றி. இன்னும் நிறைய இதுகளை வந்து செய்யலாம். அதே மாதிரி இப்போ புத்தக பேக் வந்து வழங்கியிருக்கு, அதே மாதிரி அந்த கல்வி நிலையத்துக்கு வழங்கியிருக்கு. அந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பிள்ளைகளுக்குரிய அந்த கல்விக்குரிய உபகரணங்கள் எல்லாமே அவை வந்து பார்த்துக்கொள்வினோம். ஓ அப்படி பிள்ளைகள் வந்து உங்களோட இதுக்குள்ள கல்வி கற்கிற கலையரங்கத்துக்குள்ள கல்வி கற்கிற சகல மாணவர்களுக்குமான பெற்றோர் அந்த கல்விக்குரிய உபகரணத்தை கூட நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. அப்படி ஒரு சலுகை வாய்ப்போடு தான் இந்த கல்வி வழங்கப்படுது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கன்றதை தான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நன்றி. இவ்வளவு நேரம் வந்து எல்லாம் ஒத்துழைப்பு வழங்கினதுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்பாடு செய்து ஆசிரியர்கள் வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவிக்கிறோம். என்னண்ணா? சரி, எல்லாருக்கும் நன்றி.